கருணாயே நமः ஓம் லோகமாத்ரே நமः ஓம் பத்மப்ரியாயே நமः ஓம் பத்மஹஸ்தாயே நமः ஓம் பத்மாக்ஷே நமः ஓம் பத்மசுந்தரியே நமः ஓம் பத்மோத்பவாயே நமः ஓம் பத்மபுக்தே நமः ஓம் பத்மநாபப்ரியாயே நமः. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ள, பொண்ணு பக்கத்துல உட்காருங்க. இந்த வாங்கிக்கோமா. ஓம் ரமாயே நமः ஓம் பத்மமாலாதராயே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் பத்மின்யே நமः ஓம் பத்மகன்யே நமः ஓம் புண்ணியகந்தாயே நமः ஓம் சுப்ரதன்னாயே நமः ஓம் பிரசாதாபமுக்யே நமः ஓம். என்ன சம்பந்தங்க ரெண்டு பேரையும் காணும்? அவங்களாக்கா? அவங்க பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? முகூர்த்த நேரத்துல எப்படி கோயிலுக்கு போவாங்க? உன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா? ஆமாக்கா. ஏண்டி, அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு புத்தி இல்லையா? உன்கிட்ட தான் சொன்னாங்கல்ல. இருங்க, கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொல்லலாம்ல. அது நான் சொன்னேன்க்கா. ஆனா அவங்கதான் ஒரு முக்கியமான வேண்டுதல், போயிட்டு டைமுக்கு கரெக்டா வந்துடுறோம்னு சொல்லிட்டு போனாங்க. என்னமோ போ. நம்ம ரெண்டு மாப்பிள்ளைங்களையும் காணும், சம்பந்திங்களும் இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஓம் யசஸ்வின்யே நமः. மாமா நவீன ஜாமீன்ல அழைச்சிட்டு வந்துடுவேன்னு சொன்னாரு. எங்க இன்னும் காணோம். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஏங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளைங்களையும் காணும், சம்பந்திங்களையும் காணும். அதான் எனக்கே ஒன்னும் புரியலம்மா. வந்துருவாங்கன்னு சந்திரா சொல்றான்ல, வந்துருவாங்க. வெயிட் பண்ணி பாப்போம். ஓம் வசுந்தராயே நமः ஓம் உதாராங்காயே நமः ஓம் ஹரிண்யே நமः. ரேவதி, தாலி கட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்னும் வீட்டுக்காரர் காணமே. ஏன் வீட்டுக்காரரையும் காணும்? ரெண்டு பேரும் வந்தா தானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். வந்துருவாங்கக்கா. அவங்களுக்கும் இங்க இருக்கிற சிச்சுவேஷன் தெரியும்ல. ஓம் வசப்ரதாயே நமः ஓம் சுபாயே நமः. ஐயரே, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். கொஞ்சம் மாப்பிள்ளைய சீக்கிரம் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. சந்திரா, இப்ப எதுக்கு அவசரப்படுற? நல்ல நேரம் இன்னும் இருக்கு. அதோட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இன்னும் வரல. அவங்களும் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லக்கா, கோயில்ல ஏதோ விசேஷ பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சுதா வருவோம். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம். முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலியை கட்டிட சொல்லுங்கன்னு எனக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அதனால நம்ம மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்காக வெயிட் பண்ண வேணாம். கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியா சொல்ற? ஏங்க, சந்திரா இப்படி சொல்றா, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது ஈஸ்வரி. மாப்பிள்ளைங்க எல்லாம் வரணும். அவங்க இல்லாம கல்யாணம் பண்றது தப்பாயிடும். வெயிட் பண்ணுவோம். வரட்டும். சரி, நீங்க சொல்றதும் சரிதான். சந்திரா, மாப்பிள்ளைங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுதான் சரி. சரிக்கா, ஆனா அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாமே. அந்த டைம்ல மாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமே. அவங்க சொல்றதும் சரிதான். அவங்க சொன்ன மாதிரி மாங்கல்யத்தை அனுப்பி ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. அப்பதான் முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலியை கட்ட முடியும். அப்புறம் என்னக்கா, ஐயரே சொல்லிட்டாரு, செஞ்சிடுவோம். சரி அம்மா, மாங்கல்ய தட்டை என்கிட்ட கொடுங்கம்மா. நான் போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எடுத்துட்டு போமா. இந்தாங்க. ஓம் சுபப்ரதாயே நமः ஓம் நிர்வவேஷ்ம கதானந்தாயே நமः ஓம் வரலட்சுமி நமः ஓம் வசுப்ரதாயே நமः ஓம் சுபாயே நமः ஓம் ஹிரண்ய பிராகாராயே நமः ஓம் சபத்திரதனயாயே நமः ஓம் ஜயாயே நமः ஓம் மங்களாதேவ்யே நமः ஓம் விஷ்ணுபக்தஸ்தலஸ்திதாயே நமः ஓம் விஷ்ணுபத்னியே நமः ஓம் பிரசன்னாட்சே நமः ஓம் நாராயண சமாஸ்கிருதாயே நமः ஓம் தாரித்ர தம்சன்யே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் சர்வோபத்ரவ நிவாரண்யே நமः ஓம் நவதுர்காயே நமः. கார்த்தி எங்க இன்னும் காணோம்? முகூர்த்த நேரம் வரை நெருங்கிட்டே இருக்கு.
வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். நவீனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் சார். அவனை வெளியே விடு. ஓகே சார். வாப்பா. இந்தா கையெழுத்து போடு. நீ போலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். சார் உங்க போன் கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ கார்த்தி, நான் நவீன் பேசுறேன். சொல்லு நவீன். வெளியே வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் ஓகே தானே? ஆமா கார்த்தி, லாயர் இப்பதான் ஜாமீன் பேப்பரை கொண்டு வந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு. நீ இல்லனா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. சரி, அதை விடுறா. நீ உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வந்துரு. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி கார்த்தி.